தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். தவக்காலத்தின் முதல் ஞாயிறை தொடங்கி இருக்கிறோம். இப்பொழுது நாம் கண்களை மூடி நம் அனைவரையும் அர்ப்பணித்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நேரத்துக்காக நன்றி எழுதல் நாங்கள் ஸ்தோத்திரத்தோடு நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த தவக்காலத்தின் போது முதலாவது ஞாயிறு ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைத்து இதோ உம்முடைய பாதத்தில் அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துறோம். பேர் சொல்லி அழைத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனியாய் ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த தவ காலத்தின் போது ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆசீர்வதித்து வழி நடத்துங்க ராஜா. தூய ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்ப வேண்டும் அப்பா, உம்முடைய வல்லமையால நிரப்ப வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய அக்கினி அபிஷேகத்தால் நிரப்புங்க ராஜா. இங்க வந்து இருக்கும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. உம்முடைய வார்த்தைகளை எடுத்து பறைசாற்றவும், உமக்காக எழுபவும் ஆற்றலை வல்லமையை கொடுக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறார் ராஜா. அப்பா, பிள்ளைகளை வரவணிங்க ராஜா. இந்த தவ காலத்தின் போது ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய பாடுகளை தியானிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை வைக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறார் ராஜா. அப்பா, அப்படியாப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவரே வந்து இருக்கும் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே சமாதானம் ஒற்றுமை நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க அப்பா. பிரதர்களை ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, அவர்கள் இறை வார்த்தை உரைக்கும் போது ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே எடுத்து பறைசாற்றும் போது ஒவ்வொருவரும் மனமாட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, உமக்காக கடை தேசம் எல்லை வரைக்கும் எடுத்து செல்லக்கூடிய ஆற்றலை வல்லமையை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் நல்லவர், ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். ஆம், சுங்க சாவடியில் அவர் அமர்ந்திருந்த லேவியை பார்த்து என் பின்னே வா என்று சொன்னவுடன் அவர் ஆண்டவரை பின்தொடர்ந்தார். இதோ நேர்மையானவர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று சொல்லி அவர் நல்வழியை கற்பிக்க நம் அனைவருமே அழைத்திருக்கிறார். எனவே இந்த பாடல் வழியாக உமக்கு பிரியமானதை செய்ய ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி நம்மையே நாம் அர்ப்பணித்து தெய்வமே
ஒன்றுமே ஆகாது தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். அப்பா எங்களுடைய அன்பு கருத்துல ஒப்படைக்கிறோம் ராஜா. அப்பா நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிரதமருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மாநில அப்பா ஒவ்வொரு டாக்டரை சாத்துண்டவரே, அப்பா ஒவ்வொரு நர்ஸுக்கள் அவரை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. பாவம் போக்க முடியாது. எனவே அன்றே நீர் பலிகளையோ காணிக்கைகளையோ விரும்புவதில்லை, ஆனால் எனக்கு ஒரு உடலை கொடுத்திருக்கிறீர், இதோ வருகிறேன் என்று சொல்லி கிறிஸ்துவானவர் நமக்காக தன்னுடைய திரு உடலை அர்ப்பணமாக கொடுத்திருக்கிறார். நம்மளுடைய பாவத்திற்காக இதோ அதை உணர்ந்தவர்களாக மனமாற வேண்டும் என்று நம் ஆண்டவர் மன்றாடி இந்த பாடல் வழியாக நாம் கொடுப்போம். மதுகம் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன் என்று நாம் ஆண்டவரிடம் கொடுப்போம். மனதுருகும் தெய்வமே இயேசுயா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். மனதுருகும்
தொடப்பட வேண்டும். மனமாற்றத்திற்கு நேராக தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் நடத்த வேண்டும் என்று நம்மில் ஒருவர் அர்ப்பணித்திருப்போம். இன்னும் மண்ணை உண்டாக்கிய அன்பு தெய்வமே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நல்லவரே நன்றி, வல்லவரே நன்றி, காண்பவரே காக்கின்றவரே, பிராண கொடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா அந்த இரவு வேலைக்காக உம்மை போற்றுகிறோம் ராஜா, உம்மை புகழ்கிறோம் ராஜா. அப்பா இயேசுவே, இப்பொழுது யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா இந்த பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா அவருடைய அன்பு கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சிறியோர் முதல் பெரிய வாலிப பிள்ளைகள் யாராலும் ஆண்டவரே அனைவரும் இந்த நேரத்துல தொடுபடிக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா அவருடைய ஆவி வல்லமை, அக்கினின் வல்லமை ஆண்டவரே பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஆண்டவரே அப்பா இறங்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா இப்பொழுது கொடுக்க போகிற இறை வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொரு உணவுகளும் ஆண்டவரே திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு செவிகள் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு காதுகளும் திறக்கப்படட்டும் ஆண்டவரே, ஒவ்வொரு கண்களும் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு இறைவனை கேட்கும் போது ஆண்டவரே அப்பா ஆண்டவரே 30, 60, 100 மடங்காக ஆண்டவரே பலன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்பா நீரே கொடுத்து ஆசீர்வதிக்கும்படிக்காக இந்த நேரத்தில் அர்ப்பணி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இயேசுவே உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 3, 14, 15, 16 இறைவார்த்தைகள் சொல்லப்படுகிறது. பாலைவனத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது, அதேபோல் மானிட மகன் உயர்த்தப்படும். இதோ மானிட மகனை பார்க்கின்ற யாவரும் நிலைவாழ்வில் பிரவேசிப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை வைக்கும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வை பெரும் பொருள் அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் மனிதர்களில் அன்பு தந்தார் என்று நம்மையே நாம் இந்த பாடல் வழியாக அர்ப்பணித்து நிலைவாழ்வில் நம்மையே நடத்த நம்மை நாம் அர்ப்பணிப்போம். என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா, ஏனென்றால் இறுதி காலம் வந்தாய்விட்டது என்று நம்மை நாம் அர்ப்பணித்து உன்னை ரட்சிக்க
ஆண்டவர் நம்மை மீட்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறதை நாம் உணர்ந்தோம். இதோ வருகின்ற நாட்களில் இதோ ஆண்டவருடைய வழி நடத்துதலுக்குள் நாம் பிரவேசிக்க இறை வார்த்தையை நாம் கேட்போம். இதோ ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மளுடைய இருதயத்தில் ஊடுருவி பாய இதோ நம்மளுடைய இருதயத்தை ஆண்டவருக்காக ஒப்புக் கொடுப்போம். இதோ தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்காக நம் செவிகளை திறந்து காத்திருப்போம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் இந்த தவக்கால தியானத்திலே வரவேற்கின்றோம். இன்று தவக்காலத்தின் 5ஆம் நாள் தியானம். என் அன்பு மக்களே, ஞாயிற்றுக்கிழமைகளிலே இந்த நாளிலே பிள்ளைகளுக்காக விசேஷமான நிகழ்ச்சிகள் நடத்தப்படும். பிறகு வாலிபர்களுக்கு தனியாக நடத்தப்படும். 4 மணி அளவிலே பிள்ளைகளுக்கும், 5 மணிக்கு வாலிபர்களுக்கும், 6 மணிக்கு பெரியோர்களுக்கும் இப்படி தொடர்ந்து நடைபெறுகின்றன. குடும்பத்தோடு நீங்கள் பயணிக்க வேண்டும். இந்த தவக்கால தியானம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இவ்வாறு நடைபெறுகிறதினாலே நீங்க குடும்பத்தோடு பங்கு பெறுமாறு உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்ளுகின்றோம். ஆக இப்போது இன்றைய திருப்பலி வாசகங்கள் நமக்கு என்ன உரைக்கின்றன? இந்த 5ஆம் நாள் தியானத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட என்ன பேசுகின்றார்? நண்பரி மக்களே, இன்றைய வாசகத்தை விசேஷமாக நாம் தியானித்தோம் என்றால் மார்க்கு நற்செய்தி முதல் அதிகாரத்துல 12 15 வரை உள்ள வாக்கியங்கள். ஆண்டவர் என்ன உரைக்கின்றார் பாருங்க. உடனே தூய ஆவியால் அவர் பாலை நிலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பாலை நிலம் என்றால் பொருள் என்ன? வனாந்திரமான ஒரு இடம். அங்கு இருப்பதற்கு ஒன்றுமே இருக்காது. அங்கு யாரும் இருக்க மாட்டார்கள். ஒரு தனிமையான இடம். அங்கு மனிதர்களை காண முடியாது. ஒரு பாலை நிலம். அந்த இடத்திற்கு ஆண்டவர் தூய ஆவியின் தூண்டுதலால் நடத்தப்பட்டார். கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்க. கொஞ்சம் வெயில் வந்தவுடனே நம்மால் தாங்க இயலாது. கொஞ்சம் குளிர் வந்தவுடனே நம்மால் தாங்க இயலாது. அல்லது கொஞ்சம் மழை வந்தவுடனே நம்மால் இருக்க முடியாது. ஒதுங்குவதற்கு இடத்தை தேடுவோம். ஆக இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. அவர் தூய ஆவின் தூண்டுதலால் பாலை நிலத்திற்கு செல்லப்பட்டார். அப்ப இந்த பாலை நிலம் என்பது இன்றைக்கு என்ன என்று பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்கள், பலவிதமான துன்பங்கள், பலவிதமான செயல்பாடுகள், விசேஷமாக இன்றைக்கு ஒவ்வொருவரையும் சந்தித்தோம் என்றால் வேலை பிரச்சனைகள். சிலருக்கு வேலை போய்விட்டது, சிலருக்கு பண பிரச்சனைகள், சிலருக்கு பிள்ளைகளுக்கு பணம் கட்ட முடியவில்லையே என்ற தொல்லைகள், சிலருக்கு நோய்வாய்ப்பட்டார்கள், அதை சரி செய்வதற்கு வழி இல்லையே என்ற தொல்லைகள். இப்படி இன்றைக்கு நம்ம வாழ்க்கையும் கூட பாலை நிலமாய் தான் இருக்கின்றன. ஆனால் இந்த பாலை நிலத்துல யார் இருக்க வேண்டும்? தூய ஆவியானவர் இருக்க வேண்டும். இது மிக அவசியம். இன்றைக்கு வாசகம் தொடங்கும் போது எப்படி தொடங்குது பாருங்க. தூய ஆவியின் தூண்டுதலால்.
தூய ஆவியின் தூண்டுதலால். ஆக இன்றைக்கு நாம எதை அறிந்து கொள்கிறோம் என்று பார்க்கும்போது, தூய ஆவியானவர் நம்முடைய பாலைவன வாழ்க்கையில் இருந்தால், துன்பத்தின் வாழ்க்கையில் இருந்தால், கஷ்டத்தின் வாழ்க்கையில் இருந்தால், பிரச்சனையின் வாழ்க்கையில் இருந்தால் நமக்கு நிச்சயம் வெற்றி உண்டு என்பதை தான் இன்றைய வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆக இறைவாக்கு என்ன உரைக்கிறது பாருங்க. வாசிக்கின்றோம் 13வது வாக்கியம். பாலை நிலத்தில் அவர் 40 நாள் இருந்தார். எத்தனை நாள் பாருங்க? 40 நாட்கள் இருந்தார். என் அன்பு மக்களே, ஒரு நாள் 2 நாள் 3 நாள் துன்பங்களை நம்மால் சகிக்க இயலாது, உஷ்ணத்தை தாங்க இயலாது, குளிரை தாங்க இயலாது. 40 நாட்கள் ஒதுங்க கூட இடமில்லாமல் பாலை நிலத்திலே ஆண்டவர் தங்கி இருந்தார். அவர் தங்கியிருந்த நேரத்திலே கடவுளாக அல்லாமல் ஒரு சாதாரண மனிதனாக தான் இருந்தார். ஒரு சாதாரண மனித உருவிலே இருந்தார். கடவுள் தன்மையில் இல்லை. ஆண்டவர் இயேசு திருவிழித்தை 4 நற்செய்தி நூலை நாம் தியானிக்கும் போது அதுல பாத்தீங்கன்னா பல இடங்களிலே அவர் கடவுளாக தென்படுவார். சில இடங்களிலே அவர் முழுக்க முழுக்க மனிதனாகவே தென்படுவார். அப்ப இந்த சில இடங்களில் ஒன்றுதான் இந்த பாலைவனம். இந்த பாலைவன வாழ்க்கையில பாருங்க, 40 நாள் அவர் தங்கியிருந்தார். அப்போது சாத்தானால் சோதிக்கப்பட்டார். நல்லா கவனிச்சு பாருங்க. பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்க. பசி ருசியை அறியாது. அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த நேரத்துல எதை கொடுத்தாலும் ருசியை பார்க்காம அச்சுத்தல்லேன்னு சொல்லி சாப்பிட்டுடுவாங்க. இது உண்டால் பிரச்சனை என்ன வரும் யோசிக்கவே மாட்டாங்க. ஏனெனில் அந்த சூழல் அப்படியாக மாற்றிவிடும். ஒண்ணு நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த பாலை நிலத்துல இயேசுவை சோதிக்கும்படி சைத்தான் கடந்து வந்தான். அவர் தனிமையா இருக்கிறார் என்று கண்டு, அவர் மனித தன்மையில் இருக்கிறார் என்பதை கண்டு சாத்தான் சோதிக்க புறப்பட்டான். இதே போலதான் நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை பின்தொடர ஆரம்பிக்கும் போது சூழ்ச்சிகள், சோதனைகள், பிரச்சனைகள் பல வந்து நம்மை தாக்கிக் கொண்டிருக்கும். 1 2 அல்ல, என்ன முடியாமல் ஒன்று மேல் ஒன்று நம்மை அமுக்கிக் கொண்டே இருக்கும். குறிப்பாக கடந்த ஆண்டு முழுதும் கொரோனா நோயால் அநேகர் பாதிக்கப்பட்டார்கள். உங்க வீடுகளில் கூட அநேகர் பாதித்து விடுதலை அடைந்திருக்கலாம், சிலர் இறந்திருக்கலாம், சிலர் வாழ்வடைந்திருக்கலாம். நண்பர்களே மக்களே, ஆனால் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அந்த ஓராண்டு காலத்தின் துன்பம் இந்த ஆண்டிலே தீருமா என்று எதிர்பார்த்து பலர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆண்டுக்கு விடுதலை எப்பொழுது? துன்பத்துக்கு விடுதலை எப்போது? இன்றைய வாசகம் நமக்கு சொல்லுகிறது. என்ன பாருங்க, அவர் சாத்தானால் சோதிக்கப்படும்படி அங்கு இருந்தார். அப்போது அங்கு காட்டு விலங்குகளிடையே இருந்தார். ஒரு புறத்திலே காட்டு விலங்குகள், வீட்டு விலங்குகள் வேற, காட்டு விலங்குகள் வேற. காட்டு விலங்குகளை பார்த்து எல்லாமே நடுங்கும். சமீபத்தில் பாருங்க, காட்டில் இருக்கிற மிருகங்கள் எல்லாம் நாட்டுக்குள் வந்தது என்று நியூஸை பார்த்து நாம தெரிஞ்சுக்கலாம். யானை வந்துவிட்டது, சிறுத்தைகள் வந்துவிட்டது, மான்கள் வந்துவிட்டது, இப்படி பல மிருகங்கள் காடில் இருந்து நாட்டுக்குள்ள வருகிறதை நீங்க நியூஸ்ல பார்த்திருக்கலாம், செய்தித்தாள்ல வாசித்திருக்கலாம். அவை வந்த உடனே மனிதன் எவ்வாறு இருப்பான்? பயந்து கொண்டுதான் இருப்பான். யானை வந்துவிட்டது, ஒரே பயம். ஏன்னா ஒரே நசுக்குல சாவச்சுன இல்லையா? ஆனால் ஆண்டவர் இயேசுவுக்கு அப்பேர் பெற்ற ஒரு சூழல். அவர் காட்டு விலங்குகள் மத்தியிலே இருந்தார். இது எதை காட்டுகிறது என்று பார்க்கும்போது, தொடக்க காலத்திலே ஆதாம் ஏவாள் சூழ்நிலையை காட்டுகிறது. ஆதாம் ஏவாள் எவ்வாறு காட்டு விலங்குகளோடு, எல்லா விலங்குகளோடு உலாவிக் கொண்டிருந்தார்கள். ஒன்றும் அவர்களை தீண்ட இயலவில்லை. ஏனெனில் அவர்களோடு கடவுள் இருந்தார். கடவுள் அவர்களோடு இருக்கிற வரைக்கும் எந்த விலங்குகளும் அவரை தீண்ட முடியவில்லை. என்றைக்கு சாத்தான் அங்கும் அவர்களை சோதிக்க கடந்து வந்தான்.
அவன் நாதாமை நேரடியாய் சோதிக்காமல் ஏவாளை சோதிக்க கடந்து வந்தான். ஏனெனில் சாத்தானுக்கு நல்லாவே தெரியும் யாரை எங்க அடிச்சா யார் எங்க விழுவாங்க. ஏவாள் மனசில ஆசை இருக்கிறதை கண்டான். என் அன்பு மக்களே, நம்ம வாழ்க்கையில கூட நாம விசுவாசத்துல எவ்வளவு தூரம் இருக்கிறோம்னு சாத்தானுக்கு நல்லாவே தெரியும். நீங்க கொஞ்சம் வளர்ந்திருக்கீங்களா, ஒரு பாதி வளர்ந்திருக்கீங்களா, இல்ல முற்றிலும் வளர்ந்திருக்கிறீர்களா, இல்ல வளராமலே இருக்கின்றீர்களா, வெறும் ஆமீன் ஆமீன் என்று சொல்லி வாழ்கிறீர்களா, இல்ல வெறும் படித்து விட்டு பயணிக்கின்றீர்களா, அல்லது படித்த வாக்கை நிறைவேற்றும்படி ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்கின்றீர்களா என்று பிரசாசுக்கு நல்லாவே தெரியும். ஆக ஏவாளை கண்டுணர்ந்தான். அவளுக்குள் ஒரு வீக்னஸ் இருந்தது. பார்த்த உடனே ஒன்றை அடைய வேண்டும் என்று நினைக்கிற வீக்னஸ். ஆகவே அவள் உள்ளத்தை அறிந்த சைத்தான் முதலில் ஏவாளை தாக்கினான். அவள் விழுந்து போனாள். அவள் மட்டுமா விழுந்தாள்? ஆதாமும் விழுந்தாள். ஆக இருவரும் உடைய வீழ்ச்சி என்னானது? மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் விரோதங்கள் உண்டானது. இந்த ஒரு விரோதத்தை ஒழிக்கதான் ஆண்டவராகிய இயேசு அவருடைய பணி தொடக்கமானது எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார் என்று பார்க்கும்போது மிருக ஜீவன்கள் மத்தியில 40 நாட்கள் தங்கியிருக்கின்றார். ஒன்றும் அவரை சேதப்படுத்த இயலவில்லை. என் அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பல உண்மைகள் இருக்கின்றன. அன்றைக்கு ஆதாம் ஏவாளோடு கடவுள் இருக்கிற வரைக்கும் எந்த மிருகமும் அவர்களை தாக்கவில்லை. என்றைக்கு அவர்கள் கடவுளின் வாக்கை மீறினார்களோ அன்றைக்கு மிருகங்கள் தாக்க ஆரம்பித்தது. ஏனெனில் கடவுள் அவர்களை விட்டு விலக ஆரம்பித்தார். ஏன் தெரியுமா? கீழ்ப்படியாமை. ஆக இன்றைக்கு இந்த நற்செய்தி வழியாக என்ன சொல்லி தருகிறார்? ஆண்டவர் வார்த்தையை நிறைவேற்ற வந்தார். ஆகவே பாலை நிலத்திலும் அவருக்கு பாதிப்பில்லை, மிருக விலங்குகள் மத்தியிலும் அவருக்கு பாதிப்பில்லை. ஏனெனில் அவர் தூய ஆவியின் தூண்டுதலால் கடந்தார். தூய ஆவியானவர் துணையா இருக்கிறார் என்பதை குறிக்கின்றார். ஆக இது எதை குறிக்கிறது என்றால், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தூய ஆவியானவரோடு சேர்ந்து வாழும் போது, தூய ஆவியானவரை பெற்றுக் கொள்ளும் போது, தூய ஆவின் வழி நடத்துதலிலே பயணிக்கும் போது அவர்களுக்கு வாழ்க்கையிலே சைத்தான் வந்தாலும் சரி, மிருகங்கள் வந்தாலும் சரி, பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நோய் நொடிகள் வந்தாலும் சரி, எத்தனை விதமான கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அவர்களை ஒன்றும் தாக்க இயலாது. இதான் இந்த நற்செய்தியின் விளக்கம். எவரெல்லாம் இறைவாக்குக்காக வாழ்கின்றார்களோ, எவரெல்லாம் இறைவாக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று வைராக்கியத்தோடு முழு மூச்சோடு வாழ்கின்றார்களோ அவங்களை எந்த தீங்கும் தாக்க இயலாது. என்றைக்கு இறைவாக்கை மீறுகின்றோமோ அப்ப எல்லாமே வரும். ஏன் இது பவுல் வாழ்க்கையில் நடக்கவில்லையா? பவுலின் இறுதி பயணத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். திருத்தூது பணி அதிகாரத்திலே, கடைசி அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். அவருடைய கடைசி பணி ரோம் நகருக்கு பயணிக்கிறது. ஆண்டவர் சொல்லிவிட்டார், நீ ரோம் நகரிலே சான்று பகர வேண்டும். அவர் பயணம் செய்யும் போது கடலிலே கொந்தளிப்பு ஏற்பட்டது. ஐயோ எல்லாம் அடிந்து போவோமே என்று நினைத்தார்கள். பவுலுக்கும் அந்த நினைவு, ஐயோ நான் சான்று பகர வேண்டும், ஒருவேளை கடலிலே இழந்து போய் விடுவேனா? அங்கு அவளுக்கு ஆண்டவர் பேசினார், நீ இந்த புயலில் சிக்கி சாக மாட்டாய், நீ உயிரோடு காக்கப்படுவாய். ஆக அந்த படகு கவிழ்ந்ததும் எல்லாரும் எழுந்தார்கள். சிலர் மாண்டார்கள், சிலர் கரையோரம் சென்றார்கள். கரையோரம் சென்ற அந்த இடத்திலும் ஒரு ஆபத்து காத்திருந்தது. விசேஷமா விஷம் நிறைந்த பூச்சிகள் அவர்களை கடிக்க ஆரம்பித்தது. விஷம் நிறைந்த அந்த விலங்குகள் கடித்த உடனே சிலர் இறந்து போனார்கள். பவுலையும் கடித்தது. அங்கும் அவர் யோசித்தார், ஐயோ செத்து விடுவேனா, அங்கு நான் சான்று பகர வேண்டுமே. நண்பரே மக்களே, ஒரு இறைவாக்கினர், அதாவது தூய ஆவியால் நடத்தப்படுகிறவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது பாருங்க. 2 முறை சாவந்த பொழுதிலும் அவர் உள்ளத்தில் தோன்றுகிறது என்ன? நான் சென்று ஆண்டவருக்கு சான்று பகர வேண்டுமே. ஐயோ நான் இங்க இருந்து விட்டால் எப்படி? இதுதான் தூய ஆவியால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்வு. அங்கேயும் ஆண்டவர் அவருக்கு சொன்னார், இங்கேயும் நீ சாக மாட்டாய். கடிக்கப்பட்ட பலர் இறந்தார்கள். ஆனால் பவுல் அங்கும் சாகவில்லை. ஏன் தெரியுமா? கடவுள் அவருக்கு சாவு அவரே பிக்ஸ் பண்ணி வச்சிருந்தார்.
இயேசுவின் பேரால் தான் அவருக்கு மரணம். ஆகவேதான் ரோம் நகரிலே சான்று பகிர்ந்து அவர் தலை அறுக்கப்பட்டது. ரோம் நகரிலே தூய ஆவியின் தூண்டுதலால் நடத்தப்பட வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு கிறிஸ்தவ குடும்பங்களே, கிறிஸ்தவர்களே, நீங்களும் நானும் தூய ஆவியால் நடத்தப்படணும். அந்த தூய ஆவி எங்க போக வேண்டும் என்று குறிப்பிடுவார். போகிற இடத்துல எப்பேர் பெற்ற பிரச்சனை வந்தாலும், எப்பேர் பெற்ற இடைஞ்சல் வந்தாலும், எப்பேர் பெற்ற துன்பங்கள் வந்தாலும் அதை தவிர்த்து வெற்றி நிலைநாட்டக்கூடிய ஆவியானவர் நம்முடன் இருக்கின்றார். இதை நிரூபிக்கத்தான் ஆண்டவர் ஒரு சாதாரண மனிதனாக பாலை நிலத்தில் இருக்கின்றார். பசாசு சோதிக்கிறது, விலங்குகள் சூழ்ந்து கொள்கிறது, ஆனால் ஒன்றும் அவரை தீண்ட இயலவில்லை. ஏனெனில் தூய ஆவி கூட இருந்தார் என்று தொடங்குகிறது. என் அன்பு மக்களே, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையும் இவ்வாறுதான். பாலை நிலம் என்பது வாழ்க்கையின் பயணம். இன்றும் பசாசின் சோதனை இருக்கிறது, இன்றும் விலங்குகள் என்ற துன்பங்கள் நமக்கு இருக்கிறது. இவைகளின் மத்தியில தூய ஆவி பெற்று ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலி வாசகத்தை உள்வாங்கி அதுக்கேற்றவாறு வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கும் போது நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட இடைஞ்சல் வந்தாலும் ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. ஆகவேதான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அடுத்த வாக்கியத்துல பாருங்க. அடுத்து 14வது வாக்கியம் வாசிக்கும் போது, யோவான் கைது சட்டம் செய்தப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தி பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவுக்கு வந்தார். துன்ப இடத்திலிருந்து வெளியே வந்தார், சோதனை இடத்திலிருந்து வெளியே வந்தார், விலங்குகள் மத்தியிலிருந்து வெளியே வந்தார். காரணம் என்ன? தூய ஆவி கூட இருந்தார். ஏன் அவர் பூமிக்கு வந்தார்? கடவுளின் வாக்கை நிறைவேற்றுவதற்காக. இது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீ நானும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். பூமியிலே நாம் கிறிஸ்தவர்களாய் பிறந்தது பட்ட பெயரை வைத்துக் கொண்டு செயலாற்றுவதற்காக இல்ல. நானும் கிறிஸ்தவன் இல்ல. அப்படி சொல்லி வாழ்ந்த காலங்கள் எங்கள் காலம் முடிந்து போய்விட்டது. ஒரு காலத்தில் சாதாரண ஒரு கிறிஸ்தவன் ஏதோ ஆலயத்துக்கு போனோமா, திருப்பலி பார்த்தோமா, போய்கிட்டே இரு. திருப்பலி முடிஞ்ச உடனே நேரா சினிமா தியேட்டருக்கு போயிடுவான். நாங்க வாலிப வாழ்க்கையில ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் ஷோ செகண்ட் ஷோ சினிமா தியேட்டருக்கு போயிடு. அன்னைக்கு தான் ஒரு நாள் சினிமா பார்க்க. ஒரு காலம் ஆண்டவர் தேர்ந்து கொண்டு விட்டார், உணர்த்தினார். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது என்ன? கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவுக்காக சான்று பகர்வது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கடவுள் கொடுக்கப்பட்ட வாக்குகளை பூமியிலே நிறைவேற்றி அனுப்பப்பட்டது. இந்த நிறைவேற்றுகிற பணிதான் நம்ம கையில கொடுத்து திருக்குடும்பங்கள் என்று அழைத்தார் ஆண்டவர். பழைய ஏற்பாட்டில் இருந்த குடும்பம் கடவுள் வாக்கை மீறினது. புதிய ஏற்பாட்டில் உருவான குடும்பம் கடவுள் வாக்குக்காக துன்பங்களை சகித்துக் கொண்டது. தூய கன்னிமரியால் வாழ்க்கையில் வந்த இகழ்ச்சிகள் அநேகமாயிருந்தது, ஏளனங்கள் அதிகமாயிருந்தது, பிரச்சனைகள் அதிகமாயிருந்தது. பொருட்படுத்தவில்லை. நான் கடவுளின் வாக்குக்கு அடிமை என்று சொன்ன அந்த வாக்கை எத்தனை துன்பம் வந்தாலும் நிறைவேற்ற துணிந்திருந்தார்கள். ஏன் தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட வாக்குகள் அவங்க உள்ளத்தில் இருந்தது. ஆகவேதான் மோசையின் சட்டப்படி தனக்கு பிறந்த முதல் குழந்தையை ஆலயத்தில் கொண்டு வந்து கொடுக்கணும் நிறைவேற்றும்படி பயணித்தார்கள். மோசையின் சட்டத்தின்படி முதல் குழந்தை ஆலயத்தில் கொடுக்கப்படணும். ஆக இயேசு பிறந்த 8ஆம் நாளில் அந்த வாக்கை நிறைவேற்றும்படி ஆலயத்துக்கு கடந்து வந்தார்கள். வாக்கை நிறைவேற்றினவர் தூய மரியாள், வாக்கை நிறைவேற்றினவர் தூய யோசப்பு, வாக்குக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் தூய இருவருமே. ஆகவேதான் அந்த வீட்டில இறைமகன் என்ற பெயரில உன்னதமான கடவுள் மனிதனாக தோன்றினார். இன்றைக்கு நம்ம குடும்பம் எப்படி? நாம வெறும் திருக்குடும்பம், சாதாரண குடும்பம். தூய ஆவில் நிறைந்த குடும்பம் கிடையாது. தூய ஆவிக்கா இயங்குகிற குடும்பம் இல்ல. ஆகவேதான் விவிலிய வாக்குகள் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வெறும் வணக்கம் செலுத்திக் கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். என் நண்பர் மக்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதான் இந்த தவக்காலத்திலே ஆண்டவர் கற்றுத்தருகின்றார். துன்பத்தின் நாட்களில் இருந்து வெளியே வந்தவுடனே
அவருடைய பயணம் தொடர ஆரம்பித்தது. இது எதை குறிக்கின்றது? நீங்க கிறிஸ்துவுக்குள் வந்த நாளிலே பல துன்பம் உன்னை தொடரும். இவ்வளவு நாள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு திடீர்னு பைபிள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க. தூக்க மயக்கம் வரும், புரிஞ்சுக்க முடியாது, சோதனை. உன்னுடைய தொடக்க கிறிஸ்தவ வாழ்க்கையில சோதனை. அது ஆண்டவர் உனக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் கடவுள் வாக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று என்னைக்கு பைபிள் எடுத்து படிப்போமோ அன்னைக்கு உனக்கு பிரச்சனை தானா வரும், தேடின்னு வரும். எப்படி ஆண்டவர் வனாந்திரத்துல பிரச்சனை பிசாசு தேடி வந்துச்சு, அது போல நம்ம வாழ்க்கையில கூட முதலிலே ஆண்டவர் வார்த்தையை படிக்கணும்னு நம்ம எழும்பும் போது பிசாசு சோதனை நம்ம வாழ்க்கையில வரும். பலர் சொல்லுவாங்க, இவ்வளவு காலமா எவ்வளவு நல்லா இருந்தீங்க, ஜபம் ஜபன் ஓடுறீங்களே, இப்ப பாருங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருக்கிறது. கவலைப்படாத, பாலை நிலத்தின் வாழ்க்கையை மாற்றுகிற ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கின்றார். பிசாசு சோதிக்கிறது ஏன் தெரியுமா? பிசாசுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஒவ்வொரு வாக்கும் எவ்வளவு வல்லமை நிறைந்தது என்று தெரியும். கடவுள் வாயினின்று புறப்பட்ட வாக்குகள் எவ்வளவு வல்லமை நிறைந்தது. அதுல ஒரு வார்த்தை, சக்தியுள்ள வார்த்தை உன் வாயிலிருந்து புறப்பட்டால் பிசாசு அழிக்கப்படும். அந்த அளவுக்கு அது வல்லமை நிறைந்தது. இதை கண்டுணர்ந்த சைத்தான் என்ன செய்து, நீ பைபிள் எல்லாம் படிக்காத, நீ பைபிள் படிக்காத, எதுனா புதுசா பைபிள் படிக்கிற, ஏதோ போனோமா வந்தோமான்னு இருந்துக்க, அதான் நல்லது. நண்பரி மக்களே, சைத்தான் ஆன்ம கண்களை மூடி வைத்திருக்கின்றான். விவிலியத்தை படிக்க கூடாது, அப்படி படித்தாலும் தூக்க வரணும், அப்படி முயற்சி செய்து படித்தாலும் வாழ்க்கையில பல பிரச்சனையை கொண்டு வரணும். அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, பாரு நீங்க என்னைக்கு பைபிள் படிக்க செவிக்க ஆரம்பிச்சீங்களோ அன்னையில இருந்து கணக்கு போட்டு பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது. இறந்ததெல்லாம் இழந்துட்டீங்க, உங்ககிட்ட இருந்ததெல்லாம் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு, அவமானத்தான் உனக்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஜபம் உனக்கு என்னத்துக்கு அப்படின்னு பிசாசு அவருடைய தூதனை வச்சு பேச ஆரம்பிப்பான். உடனே மனசு சொல்லும், ஆமா ஆமா நம்ம வாழ்க்கையில கூட இப்படிதான் இருக்குது, அதுக்குதான் நான் இந்த பைபிளே படிக்காம விட்டுட்டேன். நான் சோதனையை வெல்ல வேண்டும். யாக்கோபு 1:12 சொன்னார், சோதனையை வெல்லுகிறவன் பேர் பெற்றவன். அந்த சோதனையிலே உண்மையுள்ளவன் என்று கண்ட பின்பு கடவுள் உனக்கு வெற்றி வாகையை கொடுக்க காத்திருக்கின்றார். ஆக தொடக்க வாழ்க்கை என்பது சோதனைக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம். கலங்காதே, தூயாவி உன்னோடு கூட இருக்கின்றார். சோதனையை வெற்றி காண்கிறவர். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கண்ட துன்பங்கள் அநேகம், பெரியோர் முதல் சிறியோர் வரை கண்ட துன்பங்கள் அநேகம். வாக்கை பற்றி பிடித்துக் கொண்டு கடந்த 35-40 ஆண்டுகளாக இந்த பணியில ஈடுபாடு வைத்திருக்கின்றோம். என்ன துன்பம் வந்தாலும் சரி, யார் எதிராலும், யார் எதிர்க்காவிட்டாலும், யார் தூற்றினாலும், யார் கொஞ்சம் கொண்டே இருக்க காரணம் என்ன? இறைவாக்கு ஒன்று உள்ளத்திலே அடங்கி இருக்கிறது. அன்பு கிறிஸ்தவர்களே, நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக வாழக்கூடிய வழி இதுதான். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்றால் என்ன, கேத்தலிக்ஸ் என்றால் என்ன? இன்றைக்கு அநேகர் அதை அறிந்து கொள்ள வேண்டும். கேத்தலிக்ஸ் என்ற பெயர் எப்படி வந்தது? கத்தோலிக்கர் என்ற பெயர் எப்படி வந்தது? அந்த பெயரின் உள் ரகசியம் என்ன? கேத்தலிக் என்றால் யூனிவர்சல் என்பது பொருள். டிக்ஷனரி எடுத்து பாருங்க. யூனிவர்சல், யூனிவர்சல்னா என்ன? 2, 3 ஒரே முறை செயலாற்றக்கூடியது. 2, 3 ஒரே முறை ஒரே நேரத்தில் செயலாற்றக்கூடிய அந்த செயலுக்கு யூனிவர்சல் என்ற பெயர். ஆகவேதான் நம்முடைய திருச்சபைக்கு கத்தோலிக்க திருச்சபை என்ற பெயர் வைத்தார்கள். காரணம் என்ன? தந்தை, மகன், தூயாவியானவர் மூவரும் இணைந்து செயலாற்றுகிற ஒரு திருச்சபை. தந்தை, மகன், தூய ஆவியானவர் இணைந்து செயலாற்றுகிற அந்த திருச்சபைக்கு பெயர் கத்தோலிக்கர்கள், கேத்தலிக்ஸ். என் அன்பு மக்களே, இந்த ரகசியம் தெரியாமல் இன்றைக்கு தந்தையும் தூய ஆவியும் மறந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இந்த மூவரும் எங்கிருக்கின்றார்கள்? விவிலியத்தில் இருக்கின்றார்கள். தந்தையாகிய இறைவன் வார்த்தையின் வடிவிலே இருந்தார். வார்த்தையின் வடிவிலே இருந்த அந்த இறைவன் பூமியிலே கடவுள் என்ற பெயரிலே கலப்படம் ஏற்பட்டது. தொடக்கத்திலே அவர் யெகோவா என்றும் இறைவன் என்றும் கடவுள் என்றும் அழைக்கும் போதெல்லாம் நேரடியாக அவருக்கு சென்றது. காலப்போக்கிலே பல கடவுள்கள் எழும்பிவிட்டார்கள். எந்த கடவுள் என்ற கேள்வி எழும்பினது.
ஆகவே அந்த கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கதான் அந்த உன்னதமான கடவுள் இந்த பூமியில இயேசு என்ற பெயரிலே விளங்கினார். ஆகவே இன்றைக்கு இயேசுவின் பெயரால் மன்றாடும் போது அந்த விண்ணப்பம் விண்ணகத்துக்கு செல்லும் என்பதை பூமியிலே இயேசு என்ற பெயரை கொடுத்திருக்கின்றார். அந்த இயேசு என்ற பெயரை உச்சரிக்க வேண்டும் என்றால் தூய்மை தேவை. தூய்மை இல்லாமல் எவர் உச்சரித்தாலும் அது சக்தி இல்லாததான் இருக்கும். இயேசு என்ற பெயர் யாருன்னா சொல்லலாம், தூய்மையற்ற நாவுகள் சொல்லும் போது அதுல ஒரு சக்தியும் இருக்காது. ஆகவே பிலிப்பியர் 2:8 சொன்னார், இயேசு என்ற பெயரை உச்சரிக்கும் போது விண்ணில் இருக்கிறவர், மண்ணில் இருக்கிறவர், ஆழ்கடலில் இருக்கிற அனைவருமே அவருக்கு மண்டியிட வேண்டும். என்னன்புரி மக்களே, ஆக அந்த பெயரை உச்சரிக்க வேண்டும் என்றால் அவர் சொன்னார், நான் சென்று இன்னொருவரை உனக்கு அனுப்ப போகின்றேன். ஏன் தெரியுமா? மனிதனுடைய வாழ்க்கையில மனிதனாய் பிறந்த இயேசுவுக்கு பல ரகசியம் தெரிந்தது. என்ன பல ரகசியம்? மனிதனால் இறைவாக்கை நினைவிலே வைத்துக் கொள்ள முடியாது, மனிதனால் இறைவாக்கை நிறைவேற்ற முடியாது, மனிதனால் இந்த இறைவாக்கை சொல்ல முடியாது. இது மனிதனால் முடியாத காரியம். ஆகவே இவர்களுக்கு நிச்சயம் துணை தேவை. ஆகவே விண்ணேற்றம் அடைந்த இயேசு 10ஆம் நாளிலே பெந்தகோஸ்து என்ற பெருவிழாவிலே பரிசுத்த ஆவியை அனுப்பினார். இந்த பரிசுத்த ஆவி இன்றைக்கு நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்க எப்ப வருவீங்க என்று காத்து கொண்டிருக்கின்றார். நாம செல்லுகிறோமா? தூய ஆவியை நோக்கி மன்றாடுகிறோமா? ஆண்டவர் இயேசுவின் வாக்கு எப்படி பூமியில் நிறைவேற்றினதோ அதுபோல நானும் தூய ஆவியின் அனுபவம் பெற்று தூயாவின் துணையோடு கடவுளின் வாக்கை நிறைவேற்றுவேன் என்ற ஏக்கத்தோடு வாழ்கிற குடும்பங்களா நீங்க? மறந்து போய்விட்டோம். கேத்தலிக்ஸ் என்ற வார்த்தையின் மீனிங், அர்த்தத்தை மறந்து போய்விட்டோம். தந்தை குறித்தும் மாட்சிப்படுத்த முடியவில்லை, இயேசுவை குறித்து மாட்சிமைப்படுத்த முடியவில்லை. தூய ஆவியின் அனுபவம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை. ஆகவேதான் இந்த 40 நாட்கள்ல நான் குடிக்கவே மாட்டேன், அப்பமா நான் குடிக்குவேன். இந்த 40 நாள் சண்டை போட மாட்டேன், அப்புறமா சண்டை போடுவேன். இந்த 40 நாட்கள்ல பொட்டு வைக்க மாட்டேன், பூ வைக்க மாட்டேன், அப்புறமா எல்லாம் வச்சுக்குவேன். இந்த 40 நாட்கள்ல நல்லா பட்டுடை எல்லாம் உடுத்த மாட்டேன், சாதாரணமா உடுத்துவேன், அப்புறமா உடுத்திக்குவேன். ஒரு செயலும் நம்மை விட்டு விலகாமல் ஆண்டுதோறும் பாவிகள் 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 என்று பாவிகளாகவே இருக்கின்றோம். காரணம் என்ன தெரியுமா? தூய ஆவியை பெறாமல் வாழ்கிற வாழ்க்கை. நீ தூய ஆவியை பெற்றுப்பார், உன் வாயிலே பாவி என்ற வாக்கு வராது. ஏனெனில் தூய ஆவியானவர் உன்னை பாவம் செய்யும்படி விட மாட்டார், உன்னை இகழ்ச்சிக்குள் நடத்த மாட்டார். விலங்குகள் மத்தியிலும் சைத்தான் மத்தியிலும் வெற்றி பெற்று வந்தவர் இயேசு. ஏனெனில் தூய ஆவி துணை இருந்தார் என்று சொல்லுகிறது. இதை காட்டுகிறது, ஒரு கிறிஸ்தவன் தூய ஆவியின் அனுபவம் பெற்றுக் கொண்டால் எதை வேண்டுமானாலும் வெல்லலாம். இந்த அனுபவம் பெற்றுக்கொள்ளதான் இந்த தவக்காலம் நமக்கு பல தவக்காலத்துக்குரிய தியான கூட்டங்களை நடத்தி தயார்படுத்துகின்றன. எடுத்து வாசி, விவிலியத்தை எடுத்து வாசி. புனித அகஸ்தினார் வாழ்க்கையில குடிபோதையில இருந்த அவரை ஆண்டவர் அவருடைய தாயின் செபத்தை கேட்டு குழந்தை வடிவிலே அவனை சந்தித்தார். எடுத்து வாசி. அவர் எடுத்து வாசித்தார். ரோமர் புத்தகத்திலே 13ஆம் அதிகாரத்திலே 13வது வாக்கியம் வாசிக்கும் போதே சொல்லப்பட்டது, களியாட்டம் குடிவெறி விட்டு விலகு. அவர் அதிர்ந்து போனார். அப்படியே நான் செய்கிறதை அப்படியே எழுதியிருக்கிறது. வாசித்து பாருங்க. ரோமர் 13ஆம் அதிகாரம் 13வது வாக்கியம் வாசிக்கும் போது 13-14 பாருங்க. பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்ளுங்க. களியாட்டம், சினிமா, குடிவெறி, கூடாவழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. குடியா வேணும், ஆண்டவர் வேணும், முடியாது. சினிமாவும் வேணும், ஏசுசாமி வேணும், முடியாது. சில வீட்டுல எல்லாம் பாருங்க, மேல ஏசுசாமி போட்டோ இருக்கும், கீழே வந்து டிவி இருக்கும். ஜபம் பண்ணும் போது மேல இருக்கிற போட்டோ பார்த்துப்பாங்க, சினிமாவை எல்லாத்தையும் வந்து டிவியில பார்த்துப்பாங்க. ரெண்டும் ஒரே சவரில் இருக்கும். தூங்குறதுக்கு இடம் வேணும், உட்கார சோபா போடுறதுக்கு இடம் வேணும், ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு இடம் வேணும். ஐயோ வாஷிங் மிஷின் கையெல்லாம் நோதே, வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு இடம் வேணும். ஆனா ஆண்டவருக்கு என்று அட்லீஸ்ட் ஒரு சுவரை கூட ரெடி பண்ண ஒன்னால முடியல.
உன் வீட்டுல ஒரு அறை உண்டாக்கலன்னா போனா போது விடு, அட்லீஸ்ட் ஒரு சுவரையாவது உன் ஆண்டவருக்காக வச்சிருக்கியா? நாகுமதி ஆண்டவர் மட்டும்தான் தெரியணும். இந்த எண்ணம் எப்போ வரும்? தூய ஆவி உனக்குள்ளே வரும்போதுதான் வரும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரை மக்களே, இன்றைக்கு எத்தனையோ வீடுகள் இப்படிதான் இருக்கிறது. மேலே ஆண்டவர் இருப்பார், கீழே டிவி இருக்கும். இதையும் பார்த்துக்க அதையும் பார்த்துக்க. இதை பார்க்க நேரம் வரும்போது இதை பாரு, அதை பார்க்க நேரம் வரும் அதை பாரு. இதுல வேணா டிவில நீ எது வேணாலும் பார்க்கலாம். ஆனா அதுக்கு மேல இருக்கிற ஆண்டவரை ஒண்ணுமே நீ பார்க்க முடியாது. ஏன்னா அவர் அங்க இருக்க மாட்டார். இததான் புனித அகஸ்தீனாரோடு ஆண்டவர் குழந்தையின் உருவில வந்து பேசினார். என்ன சொல்றார் பாருங்க, களியாட்டம், சினிமா, குடிவெறி, குடிக்காரனே விட்டு விலகுன்னு சொல்றார் ஆண்டவர். என் நண்பர் மக்களே, எப்போது இதெல்லாம் உணர போகிறோம்? இன்னும் எத்தனை காலம் நமக்கு வேணும்? ஆண்டவர் சொல்லுகிறார், இதை விட்டு விலகு. வெறும் 40 நாளுக்கு விலகிறது கிடையாது, காலம் உள்ளா நீ விட்டு விலகணும். அதுதான் மனமாற்றத்தின் அடையாளம். விட்டு விலகு. கூடா ஒழுக்கம் பாருங்க, குடிவெறி, அடுத்து கூடா ஒழுக்கம். புனித அகஸ்தீனார் கெட்டு போவதற்கு காரணமே நண்பர்கள் கூட இருந்ததினால், அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்வியினால் குடிக்காரனா மாறினாரு. குடியிலே விழுந்து கிடந்தாரு. தெருவெல்லாம் அவமானம். அவங்க தாய்க்கு ஒரே கண்ணீர், ஆண்டவரே எப்படியாவது என் பிள்ளைய மாற்றுங்க. அவருடைய தாயின் கண்ணீரை கடவுள் துடைத்து அவரே வந்து சந்தித்தார். இன்றைக்கு இந்த தியான கூட்டங்கள் வழியாக கடவுள் உன்னை சந்திக்கின்றார். நீங்க விட தயாரா? நீங்க நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்றால் குடியிலிருந்து, சண்டையிலிருந்து, பலவிதமான பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். அதான் நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு அர்த்தமாகும். ஏனெனில் கத்தோலிக்க என்றால் தந்தை, மகன், தூய ஆவி இணைந்து செயலாற்றுகிற திருச்சபை. ஆகவேதான் கடந்த 2000 ஆண்டு காலமாய் இந்த திருச்சபை எவராலும் அசைக்க முடியவில்லை. நிலையாயிருக்க காரணம் என்ன? தந்தை, மகன், தூய ஆவியானவர் இணைந்து தொடங்கின ஆலயம் இன்றும் உலகமெங்கிலும் பரவி கொண்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்கள் சாதாரணவர்களாக தான் இருக்கின்றோம். என்றைக்கு மனமாற்றம்? என்னைக்கு விவிலியத்தை எடுத்து படிப்பீர்களோ அன்னைக்குதான் மனமாற்றம். புனித அகஸ்தீனார் திறந்து வாசித்தார். அன்றே ஆண்டவருக்கு பணியாளனாய் மாறிவிட்டார். எல்லாத்தையும் விட்டுட்டாரு. குடியை விட்டாரு, சினிமா மோகத்தை விட்டாரு, கூடா ஒழுக்கம், கெட்ட நண்பர்களை விட்டு விட்டாரு. அடுத்து காமவெறி, பலவிதமான தீச்சல்களுக்கு அடிமையா இருந்ததை விட்டுட்டாரு. அடுத்து சண்டை போடுறதை விட்டுட்டாரு. அடுத்து விட்டுட்டு இதெல்லாம் அவரோடு நேரடியா பேசினார் ஆண்டவர். அப்படியே அவர் அதிர்ந்து போனார். ஐயோ, என் வாழ்க்கையை பற்றி அப்படியே பேசுகிறாரே. ஆமன்பானவர்களே, நீங்க பைபிள் எடுத்து படிக்க படிக்க நம்ம வாழ்க்கையை பற்றி இங்க எழுதியிருக்கிறது. நாம எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கின்றார். நீங்க யாருக்கு? கிறிஸ்தவர்கள் என்ற பட்ட பெயரை வைத்துக் கொண்டு வாழ்வதற்காக உன்னை ஆண்டவர் அழைக்கவில்லை. பட்ட பெயரை காக்க உன்னை அழைக்கவில்லை. கிறிஸ்துவுக்காக வாழ அழைத்திருக்கின்றார். கடவுளின் வாக்கை நிறைவேற்றும்படி அழைத்திருக்கின்றார். ஆக ஒவ்வொரு நாள் திருப்பலி வாசகங்கள் நம் வாழ்க்கைகளை உயர்த்தும்படி காத்திருக்கின்றன. நம் வார்த்தைகளை பாருங்க. இன்றைக்கு 2ஆம் வாசகத்துல என்ன வாசிக்கின்றோம் என்று பார்த்தோம் என்றால், பேதுரு புத்தகத்துல சொல்லப்பட்டது என்ன வாசகம் அப்படின்னு நீங்க பாருங்க. 2ஆம் வாசகம். இன்று 2ஆம் வாசகம் பேதுரு 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல 18 வாசிக்கும் போது என்ன சொன்னார் பாருங்க. நோவா பேழையை செய்து கொண்டிருந்த நாளில் பெருமையோடு பொறுமையோடு காத்து கொண்டிருந்தார். பொறுமையோடு அவர் இருந்தார். அந்த பொறுமை என்ன செய்தது? நோவாவுடைய பொறுமை என்ன செய்தது? அவங்க குடும்பத்தில் இருக்கிற 8 பேரையும் காப்பாற்றினது. இன்றைக்கு 2ஆம் வாசகம். திருப்பலி போனீங்க தானே, தியானிச்சீங்களா? உன் குடும்பம் காக்கும்படி ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு பேசுகிறார். ஒரு நோவா, அந்த குடும்பத்தின் தலைவன், அவன் குடிகாரனா இருந்தா அந்த குடும்பம் எப்படி விளங்கும்? அந்த வீட்டு தலைவன் யோசப்பு போல மாறணும். ஆகவேதான் இந்த வருஷத்துல யோசப்பின் ஆண்டு என்று சொல்லப்பட்டது. யோசப்பு நீதிமான். ஒவ்வொரு குடும்ப தலைவன் நீதிமானாய் மாறணும். அந்த குடும்பம் காக்கப்படும். நோவா நிமித்தம் அவருடைய மனைவி,
அவருடைய மகன்கள் மருமகள்கள் காக்கப்பட்டார்கள். 8 பேர் பேழைக்குள் காக்கப்பட்டார்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீயும் கடவுள் வாக்கை நிறைவேற்ற முன் வந்தால் உன் குடும்பம் காக்கப்படும், உன் பிள்ளைகள் காக்கப்படுவார்கள், உடைய குடும்பம் ஆண்டவரால் நடத்தப்படும். எங்க குடும்பத்தை நடத்துகிறது போல ஆண்டவர் உங்களை நடத்துவாரே. ஆண்டவருக்கு திருக்குடும்பம் என்றால் வெறும் போட்டா வச்சு வழிபடுகிறவங்க திருக்குடும்பம் கிடையாது. அவங்கள போல தூய கன்னிமரியால் எப்படி இறைவாக்கை நிறைவேற்றி இறை விருப்பத்துக்காக வாழ்ந்தார்களோ அது போல ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பெண்களும் மாற வேண்டும். இறைவாக்கை படித்து நிறைவேற்ற வேண்டும். எப்படி தூய யோசேப்பு இறைவாக்கை கட்டுப்பட்டு மீண்டும் வந்து இயேசுவை அங்கு கொண்டு போ, இங்கு கொண்டு போ என்று கடவுள் சொல்கிறார். அங்கிருந்து புறப்படு, அவர் புறப்பட்டார். இங்கிருந்து புறப்பட்டார். அதை வார்த்தை உடனடியாக செய்ய தீர்மானித்தார். அதே போல ஒவ்வொரு வீட்டு கணவன்மாரும் இறைவாக்கை படித்து நடத்துகிறவனாய் இருக்க வேண்டும். இதுதாங்க திருக்குடும்பம். ஆகவேதான் இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் பாருங்க, ஒன்னொன்னு ஒரு வழியில இருக்கிறது. அதுங்க விருப்பம் போல இருக்கிறது. பெற்றோருங்க தான் பிள்ளைங்க நடத்துவாங்கன்னா பிள்ளைங்க இன்னைக்கு பெற்றோர்களை நடத்துறாங்க. விவிலிய கூற்றுப்படி பெற்றோர்கள் தான் பிள்ளைகளை நடத்தணும். இன்னைக்கு பிள்ளைங்க பெற்றோர்களை நடத்துகிறார்கள். காரணம் என்ன? நீங்க இறைவாக்கை நிறைவேற்றுவது தெரியாமல் வாழ்கிறீர்கள். முதலில் நீங்க நம்மை பெற்றெடுத்த விண்ணக கடவுளுக்கு அஞ்சி நடந்து பாருங்கள். நமக்கு பிறந்த பிள்ளைகள் தானாய் அஞ்ச நடக்கும். இதை ஆண்டவர் செய்வார். என் அன்பு மக்களே, இன்றைய திருப்பலி தியான வாசகங்கள் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில எப்படி சான்று பகிர்ந்து வாழ்வது என்று சுட்டி காட்டுகின்றன. ஆகவே இந்த நாளிலே நம்மை நாமே சமர்ப்பணிப்போம், ஒரு நல்ல குடும்பங்களாக வாழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் முடிக்கும் போது இவ்வாறு நற்செய்தியிலே முடிக்கின்றார். என்ன முடிக்கிறார் பாருங்க. இன்றைய நற்செய்தி மார்க் நற்செய்தி 1 அதிகாரம் 15வது வாக்கியம் வாசிக்கும் போது என்ன உரைக்கின்றார்? காலம் நிறைவேறிவிட்டது, இறைவனுடைய ஆட்சி நெருங்கி இருக்கிறது, மனம் மாறி உன்னை தேடி இறைவன் வந்திருக்கின்றார். உன்னை ஆளும்படி, உன்னை நடத்தும்படி, உன்னை காக்கும்படி உன் கடவுள் உன் நடுவில் வந்திருக்கின்றார். ஆகவே அவர் எப்போது நம்மை ஆளுவார்? மனமாற்றம் அடைய வேண்டும். உடை மாற்றம் அல்ல, உணவு மாற்றம் அல்ல. கவுச்சி சாப்பிட மாட்டேன், நீ சாப்பிட்டாலும் சாப்பிடலனாலும் சாப்பிட்டா உடலுக்கு கெடுதி, சாப்பிடலன்னா உடலுக்கு நல்லது, அவ்வளவுதான். ஆசீர்வாதம் வராது. உடை மாற்றத்துல நீ நன்றாக உடுத்தினால் உன்னை எல்லாரும் பார்த்து கற்பழிப்பாங்க. நீ சாதாரண உடையில் இருந்தால் மதிப்பு உன்னை தேடி வரும். அது உனக்கு சொந்தமானதுதான். ஆக இது ரெண்டும் எவ்வாறு முக்கியமோ அதே போல கடவுளுடைய ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால் மனமாற்றமும் மிக அவசியம். ஆக உடை மாற்றத்தோடு உணவு மாற்றத்தோடு மனமாற்றமும் இருந்தால் உன் வாழ்க்கை உயர்த்தப்பட்டதாக காணப்படும். இதான் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் சொன்னார். காலம் நெருங்கி விட்டது. என்ன காலம்? துன்பத்தின் காலம் தொடர ஆரம்பித்து விட்டது. ஏற்கனவே பலர் மாண்டு கொண்டிருக்கிறார்கள். மனமாறுங்கள். இருக்கிறவர்கள் நீங்க மனமாறுங்க. இல்லாதவர்களை குறித்து நினைக்காமல் இருக்கிறவங்க மனமாறுங்க. என்ன மனமாற்றம்? செய்கிற தவறில் இருந்து இனிமே செய்ய மாட்டேன்னு தீர்மானிக்கிறோமே, அதுதான் மனமாற்றம். ஆக நாம எதெல்லாம் தவறு என்று நினைக்க வேண்டும் என்றால் விவிலியத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கணும். வெறும் திருப்பலி வாசகத்தையே தியானம் பண்ணுங்க போதும், வேற எதுவுமே வேணாம். கடந்த வாரத்துல பாருங்க, ஆண்டவர் சொன்னார், வாழ்வையும் சாவையும் உனக்கு முன்பாக வைக்கின்றேன். நீ வாழ வேண்டும் என்றால் வாழ்வு எங்க இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. எல்லாருக்கும் பரலோகத்துக்கு போன ஆசை இருக்கு தானே? நீ பரலோகத்துல வாழ வேண்டும் என்றால் அதுக்கு அடுத்து சொல்றாரு, நன்மை செய்ய வேண்டும். பூமியில உயிரோடு இருக்கும் போது நன்மை செய்தால் விண்ணகத்திலே நாம் சென்று வாழ்வோம். வெள்ளிக்கிழமை வாசகத்தை எடுத்து வாசித்து பாருங்க. என்ன மக்களே, சாவும் இருக்கிறது. ஆக சாவு எங்க இருக்கிறது? நரகத்தில் இருக்கிறது. அந்த நரகத்துக்கு போகக்கூடாது என்றால் தீச்செயல் செய்யக்கூடாது. தீச்செயலை செய்கிறவர்கள் சாவார்கள். சாவு என்பது உடலின் சாவு அல்ல, நம் ஆன்மாவுக்கு கொடுக்கிற சாவு. படிச்சு ஒவ்வொரு நாளும் படிச்சு பாருங்க திருப்பலி வாசகம், நம்ம வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும். படிக்காம வெறும் கேட்டது பாதி கேட்காத பாதி, வெளியே வந்த உடனே என்ன கேட்டுச்சுன்னு சொல்லுங்க, நல்லா படிச்சாங்க, என்ன நல்லா படிச்சாங்க, ஏதாவது ஒரு சிந்தனையில் ஏறி இருக்குதா? கவனத்தை செலுத்தி தான் உள்ள உட்கார்ந்து இருந்தாயா?
இல்லையே. டெஸ்ட் வச்சு பாருங்க வேணும்னா. திருப்பலி முடிந்த உடனே வெளியே வந்து இன்னைக்கு என்ன வாசகம் வாசிச்சோம் டெஸ்ட் வச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும் நல்லா உன் சிந்தனையில போயிருக்குதா இல்லையான்னு. ஏனெனில் பசாசு உள்ளே இருக்கிற வரைக்கும் இறைவாக்கு உள்ள போகவே முடியாது. இறைவாக்கு உள்ள போகணும்னா ஒவ்வொரு நாளும் இறைவாக்கை வாசிக்கணும். அப்பதான் பசாசை எதிர்த்து நிற்க முடியும், வருகிற பிரச்சனைகளை எதிர்க்க முடியும். இதான் பாலை நிலத்தில் ஆண்டவர் நிரூபித்து காட்டினார். பசாசை உன்னால் எதிர்க்க முடியும், பயத்தை உன்னால் எதிர்க்க முடியும். நீ எந்த இடத்துல இருந்தாலும் இடம் உன்னை பயமுறுத்தாது. நீ தான் இடத்துக்கு பயமா இருப்ப. உன்னை பார்த்து தான் எல்லாம் நடங்கணுமே தவிர அனைத்தையும் பார்த்து நீ நடக்க கூடாது. ஏனெனில் உலகில் இருக்கிற அனைத்தையும் உண்டாக்கி ஆதாம் என்ன பெயரிடுவாரோ என்று கொண்டு வந்து ஆதாம் கையிலே கொடுத்தார், அதாவது மனிதன் கையிலே கொடுத்தார். இதெல்லாம் உன்னுடையதுதான், நீ தான் வச்சுக்க. ஆனால் நாம் இன்றைக்கு இயற்கைகள் நம்மை நடத்துகிறது. காரணம் என்ன தெரியுமா? இயற்கையை படைத்த கடவுள் நமக்குள்ள இல்லை. கவனிச்சு பாருங்க, எத்தனை வாக்கு உன் உள்ளத்துல இருக்கிறது, எத்தனை வாக்கு நிறைவேற்றணும்னு உன் எண்ணம் சொல்லுது. இன்னைக்கு மாறுவோம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், மனம் மாறுங்கள். என்ன மனம்? வாழ்க்கையில் எப்படி அகஸ்டினார் செய்த தவறை உணர்ந்தார். பைபிளை படித்த உடனே அவருக்கு உணர்வு வந்தது. அதை விட்டு விலகினார். அவர் நல்ல குருவாக மாறினார். குருவா இருந்தவர் இறைப்பணி செய்தார். இறைப்பணி செய்தவர் புனிதராக மாறினார். இன்றைக்கு புனித அகஸ்டினார், குடும்பத்துக்கான அகஸ்டினார். அவருடைய தாயும் புனிதர், மகனும் புனிதர், குடும்பத்துக்கான ஆசீர்வாதம். ஆண்டவர் வெறும் குருக்கள் என்றால் ஒருவரை மட்டுமே தேர்ந்து கொள்கிறார் அல்ல, குடும்பமாய் தேர்ந்து கொள்கிறார். நண்பர் மக்களே, புனித அகஸ்டினார் குருவும் புனிதர் தான், அவருடைய தாயும் புனிதர் தான். காரணம் என்ன? ஒரு தூய்மையான பெண்மையின் வாழ்க்கை ஜெபம் எப்படி கேட்கப்படும் என்று திருச்சபை நமக்கு வெளிப்படுத்தி சொல்லுகிறார். நாம எங்க வர வேண்டிக் கொள்ளும் தானே போயின்னு இருக்கிறோம். என்னைக்கு நீங்க வேண்ட போறீங்க? அவர்கள் புனிதர்களாய் மாறி விண்ணகத்துக்கு சென்று விட்டார்கள், இறைவாக்கை நிறைவேற்றினார்கள், இறைவனிடத்தில் போய்விட்டார்கள். நாம் இறைவாக்கு நிறைவேற்றினால்தான் அவங்க இருக்கிற இடத்திற்கு நாமும் செல்ல முடியும். இதைதான் இன்றைக்கு நற்செய்தி, தவக்கால நற்செய்தி நமக்கு என்ன சொல்லுகிறது? மனமாறி நற்செய்தி நம்புங்கள். நற்செய்தி என்பது புதிய ஏற்பாட்டில மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 புத்தகத்தை 10 நாளைக்கு படிச்சு முடிங்க. 40 நாள் உபவாசத்துல 10 நாட்கள் மத்தேயு படிப்பேன், 10 நாட்கள் மார்க்கு படிப்பேன், 10 நாட்கள் லூக்கா படிப்பேன், 10 நாட்கள் யோவான் படிப்பேன். இந்த 40 நாட்களில் 4 நற்செய்தி புத்தகத்தை படித்து முடிப்பேன். முடித்த 40வது நாளில ஆசீர்வாதம் உன்னை தேடின்னு வரும். நீங்க சீடர்களில் ஒருவராய் மாறுவீர்கள். 40 நாள் கழித்து 10 நாட்கள் ஜெபத்தில் இருந்தார்கள். அந்த 10 நாளுக்கு பிறகு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆண்டவருடைய பணியாளராய் மாறிவிட்டார்கள். தூய ஆவி இறங்கினார். அங்கு 120 பேர் கிறிஸ்தவர்கள், 120 பேர் முதல் கிறிஸ்தவர்கள். அத்தனை பேரும் இறை பணியாளர்கள். இன்றைக்கு நாம சடங்கையும் சாஸ்திரத்தையும் சம்பிரதாயத்தையும், பள்ளி கத்துனா ஒரு சாஸ்திரம், பூனை குறுக்க போன ஒரு சாஸ்திரம், தகடு மேல விசுவாசம், தாயத்து மேல விசுவாசம், எது மேல விசுவாசம்? பைபிள் படிக்காததுனால கண்டவங்க சொல்றதெல்லாம் கேட்டு வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளாமல் படிக்க ஆரம்பிங்க. தந்தையார், சுதன்யார், தூயாவியார் படிக்க ஆரம்பிங்க. உங்களை கொண்டு ஆண்டவர் எல்லோரையும் காக்க வல்லவராய் இருக்கிறார். நோவாவை கொண்டு குடும்பத்தை காத்தது போல உன்னை கொண்டு உன் குடும்பத்தையும், நம்முடைய திருச்சபையும், நம்முடைய திருச்சபையில் இருக்கிற எல்லா மக்களையும், உலகில் இருக்கிற அனைவரையும் நம்மை கொண்டு காக்க இருக்கின்றார். இதுதான் மனமாற்றத்தின் அடையாளம். ஆகவே நம்மை நாமே சமர்ப்பணித்து ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற எங்க அன்புள்ள தகப்பனே, இந்த வேலைக்காக உம்மை போற்றுகின்றோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்று சொன்னீர. இதோ இந்த நேரத்தில் என்னோடு நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உன்னுடைய மறைவிலை நீர் வைக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். இந்த தவக்காலத்துல உமது பிள்ளைகள் உம்முடைய வாக்குகளை ஏற்றுக்கொண்டு இனி ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை வாழ்வேன் என்று வாழக்கூடிய ஞானத்தினால் நிரப்பீராக.
குடும்பம் குடும்பமாக ஒவ்வொரு நாளும் திருப்பலி வாசகத்தை குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் படித்து உமக்குரிய திருக்குடும்பங்களாய் மாற்றிக்கொள்வீராக. என்னோடு தொலைவான தேசத்தில் இருந்து ஆண்டவரே இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் தூய ஆவியால் நிரப்புங்க ராஜா. பயத்தை விளக்கும், சோதனை வெல்லுகிற சக்தியினால் நிரப்பும். உம்முடைய வாக்குகளை தெளிவாய் சொல்லுகிற நாவுகளால் நிரப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களை நீர் ஆசீர்வதி. இதை பார்த்து கொண்டிருக்கிற கணவன், மனைவி, பிள்ளைகள் திருக்குடும்பங்களாய் மாற்றுவீராக. மீண்டும் தூய கன்னிமரியால் உருவாகட்டும். மீண்டும் தூய இயேசுப்பு உருவாகட்டும். அந்த வீட்டில் பிறந்திருக்கிற பிள்ளைகள் உடைய வாக்குகளை நிறைவேற்றுகிற ஒரு நல்ல குருவாக, நல்ல கண்ணீராக, நல்ல பணியாளர்களாக அந்த வீட்டில நீங்க ஒதுக்கி செய்யும்படிக்காக செபிக்கிறோம். வாக்கை நிறைவேற்றுகிற புனித அகஸ்தினார் மீண்டும் உருவாகட்டும். புனித அந்தோனியார் மீண்டும் உருவாகட்டும். வாக்கை நிறைவேற்றுகிறவர்கள் குடும்பங்களிலே பிள்ளைகள் உருவாக்கும்படிக்காக செபிக்கிற ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வாக்கை நிறைவேற்றுகிற குடும்பங்களை எழுப்பீராக. ஆசீர்வதி ஆண்டவரே. அனைத்தையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்தியா முழுவதும், இந்தியாவுக்கு வெளியே, ஸ்ரீலங்காவில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. துபாயிலிருந்து பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி ஆண்டவரே. யுஎஸ்ல இருந்து, உகண்டா, லெபனான் நாட்டிலே பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பணியில சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற இந்த மகன் மேல் நீர் இரக்கமாயிரும் ஆண்டவரே. நீர் இந்த மகனை உம்முடைய உஷ்ணத்தினால் காக்கும்படிக்காக செபிக்கின்றேன். இன்று பாலை நிலத்தில் தூய ஆவியானவர் துணை நின்று காப்பார் என்று சொன்னது போல இந்த லெபனான் நாட்டிலே கஷ்டப்படுகிற உமது மகனை என் ஆண்டவர் இப்போது உஷ்ணத்தினால் நிரப்பி காத்துக் கொள்வீராக. அவங்களை சுற்றிலும் பணி சூழ்ந்திருந்தாலும் உம்முடைய வல்லமை இந்த மகனை சுற்றிலும் இருந்து காக்கட்டும். ஆண்டவர் நீத்தாமே இப்படி உலக பல முனைகளிலே அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கின்றோம். குருத்துவத்துக்காக செபிக்கின்றோம். கன்னியர்களுக்காய் செபிக்கிறோம். பாஸ்டர்களுக்காய் செபிக்கிறோம். ஊழியர்களுக்காய் செபிக்கிறோம். பணியாளர்களுக்காய் செபிக்கிறோம். குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். இப்படி கிறிஸ்தவ மார்க்கத்தில் உண்டாயிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அனைவரையும் உம்முடைய திருநாம மகிமைக்காக வளர்ச்சி அடை செய்யுமாறு வேண்டுகின்றோம். நீரே எங்க விண்ணப்பங்களுக்கு பதில் அளித்து அனைவரையும் எங்களை போன்ற குடும்பங்களை எழுப்பும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். நீரே பாதுகாத்து வழிநடத்துங்க ஆண்டவரே. இவை அனைத்தும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் மன்றாடி உமது ஆசிரை நாங்கள் அனைவருமே பெற்றுக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பின் மக்களே, மறந்துடாதீங்க, இன்னைக்கு வாசகத்தை திரும்ப படிங்க. திருப்பலி வாசகம் மிக அருமையான வாசகம். தொடக்க நூல் 9ஆம் அதிகாரம் 8-15. இன்றைக்கு முதல் வாசகம் Genesis chapter 9 verses 8 to 15. பதிலுரை பாடல் ரெஸ்பான்ஸ் ரீடிங் திருப்பாடல் 25 4-9. Psalms chapter 25 verses 4 to 9. The second reading, the first book of Peter chapter 3 verses 18 to 22. பேதுரு எழுதின முதல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18-22. இன்றைக்கு நற்செய்தி வாசகம் மார்க் நற்செய்தி முதல் அதிகாரம் 12-15. மார்க் சாப்டர் 1 verses 12 to 15. என் அன்பு மக்களே, உங்களுக்காக செபிக்க நாங்க காத்திருக்கிறோம். எங்களுடைய தொலைபேசி நம்பர் இதுல உண்டு. நீங்க Facebookலும் பார்க்கலாம், யூடியூப்லும் பார்க்கலாம். எங்களுடைய நம்பர் உண்டு. ஜெப உதவிக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். ஆகவே இந்த தவ நாட்களிலே ஆலயங்கள் நடக்கிற தியானங்களுக்கு குடும்பமாக போய் பங்கு பெறுங்க. நாங்களும் பல ஆலயங்களுக்கு தியானங்களை கொடுக்க பயணிக்கின்றோம். உங்களுக்கு நேரில் இருக்கும். என் அன்பு மக்களே, நீங்க ஆசீர்வாதத்தை பெற்று நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாய், பலருக்கு உதாரணம் உள்ள கிறிஸ்தவர்களாய் வாழ நாமை சமர்ப்பணிப்போம். ஒவ்வொரு நாளும் திருப்பலி வாசகத்தை படிங்க. ஆண்டவருக்கு திருக்குடும்பங்களாக வாழ்வோம். மீண்டும் நாளை காலை 7:30 சந்திப்போம். இறைவன் தாமே உங்க அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.